11th one word. In an AP, the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum is equal to 120? உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஏபி ஃபார்ம்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை டேர்ம்ஸ் எஸ்என் வந்து எத்தனை டேர்ம்ஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 120 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா T1 which is equal to 1 is equal to A அப்படின்னு எழுதிருக்கோம். D is equal to common difference another 4. So D is equal to 4 and Sn என்ன கொடுத்துருக்காங்க 120. So Sn is equal to 120. Sn formula என்னது n by 2 into 2a plus n minus 1 into d is equal to 120. Sn பதிலா formula substitute பண்ணிருக்கோம். This is equal to 120. a க்கு பதிலா 1, d க்கு பதிலா 4 substitute பண்றோம். அதே மாதிரி n by 2 இருக்கு. அந்த 2 வந்து இங்கிட்ட ஈக்குவல் டு தாண்டி வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல வரும். ஸோ 120 into 2 அப்படின்னு மாறி வரும். ஸோ இப்போ பாருங்க n into 2 into 1 plus n minus 1 into 4 which is equal to 120 into 2. அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா 2 into 1 என்னது 2. ஸோ n into 2 plus 4 உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 4n minus 4. ஸோ n into 2 plus 4n minus 4 which is equal to 120 into 2 வந்து 240. ஸோ 240 அப்படின்னு எழுதியிருக்கோம். பார்த்துட்டோம் அப்படின்னா 2 minus 4 அப்படின்னா minus 2. ஸோ n into 4n minus 2 which is equal to 240. இப்போ இந்த எண்ணையும் உள்ள மல்டிபிள் பண்ற. ஸோ 4n ஸ்கொயர் minus 2n minus 240 ஆகும். பிளஸ் 240 கிட்ட வரும்போது minus 240 ஆகுது. ஸோ minus 240 which is equal to 0. த்ரூ அவுட் 2 ஆல நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ த்ரூ அவுட் 2 ஆல டிவைட் பண்றோம் இந்த ஈக்குவேஷனை. அப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா 2n ஸ்கொயர் minus n minus 120 which is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா 120 வந்து நம்ம சம் ப்ராடக்ட் பண்றோம். ஸோ 2 into 120 அப்படின்னா minus 240 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதுக்கு சம் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா 15 into 16 அப்படின்னு பண்ணலாம். மைனஸ் 16 போடுறோம். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ் பண்றோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து -1 அப்படின்றது வேல்யூ வரணும் பிளஸ் பண்ணா. ஸோ வந்து -16 போடுறோம். ஸோ 15 into -16. அதே மாதிரி பாத்தீங்கன்னா n ஸ்கொயருக்கு பக்கத்துல நம்ம 2ன்ற வேல்யூ இருக்கனால 15 divided by 2 and 16 divided by 2 போடுறோம். இப்போ கேன்சல் பண்றதை பண்ணிக்கலாம். 2 வந்து 1 டைம், 16 வந்து 8 டைம். ஸோ -8ன்னு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். n plus 15 by 2 into n minus 8 which is equal to 0 அப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா n plus 15 by 2 into n minus 8 is equal to 0ன்னு இருக்கு இல்லையா. இப்போ n plus 15 by 2 15 by 2 கிட்ட வரும்போது மைனஸ் வேல்யூ வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபிராக்ஷன்லயே நம்மளுக்கு என்னோட வேல்யூ இருக்காது. ஸோ இது வந்து நாட் பாசிபிள். அப்போ n minus 8 வந்து நான் 0வோட ஈக்குவேட் பண்றேன். ஸோ n minus 8 is equal to 0. அப்போ n is equal to -18 கிட்ட பாசிட்டிவ் ஆகுது. ஸோ n is equal to 8. So option C, 8 is the correct answer. 12th one word. If A is equal to 2 power 65 and B is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc. 2 power 0. Which of the following is true? 4 ஆப்ஷன்ல இது கரெக்ட் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். A is equal to 2 power 65 அது எழுதிக்கோங்க. அடுத்து B என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 64ல பவர் வந்து 64ல இருந்து 0 போகுது. நான் ஆர்டர் வைஸ் எடுக்கிறேன். 0 1 2 அப்படின்னு 64 வரை எழுதிக்கிறேன். சரிங்களா. ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிக்கிறேன். பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 power 0 அப்படின்னா அது வந்து 1. எனிதிங் பவர் 0 வந்து 1. ஸோ A is equal to 1. R வந்து என்னது T2 divided by T1. ஸோ வந்து 2 divided by 1 போட்டோம் அப்படின்னா R is equal to 2 அப்படின்னு வேல்யூ கிடைச்சிருக்கு. N வந்து 65. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது 65. ஸோ N is equal to 65 அப்படின்னு போட்டுக்கிறோம். Sn ஃபார்முலா என்னது A into R power n minus 1 divided by R minus 1 அப்படின்றது தான் Sn ஓட ஃபார்முலா. பார்த்துட்டோம் அப்படின்னா n க்கு பதிலா 65 சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஸோ S 65 is equal to A க்கு பதிலா 1. ஸோ 1 into 2 power 65. R வந்து 2. ஸோ 2 power 65 minus 1 divided by 2 minus 1. 2 minus 1 வந்து 1 ஆயிரும். ஸோ டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லை. ஸோ S 65 is equal to 2 power 65. 1ஓட மல்டிபிள் பண்றோம். ஸோ சேம் நம்பர் தான் வரும். ஸோ 2 power 65 minus 1 which is equal to எதோட வேல்யூ வந்து S65 வந்து எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். B வச்சு. which is equal to B அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ A ஓட வேல்யூ என்னது. A is equal to 2 power 65. இப்போ B is equal to 2 power 65 minus 1. A is equal to 2 power 65 அப்படின்னு ரெண்டுக்கும் வேல்யூ கிடைச்சிருக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. B வந்து ஒன்னு கம்மியா இருக்கு. ஏவோட ஒரு -1 இருக்கு. ஒரு இது வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பாருங்க. A வந்து B is 264 2 power 64 more than A இருக்கு. அது கண்டிப்பா வராது. அடுத்து B வந்து ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனும் கிடையாது.
ஆப்ஷன் சி பாருங்க, பி இஸ் லார்ஜர்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ தான் லார்ஜர். ஸோ வந்து சியும் வராது. அப்போ ஆப்ஷன் சி டி பாருங்க, ஏ இஸ் லார்ஜர் தென் பி பை 1. கரெக்டா இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் லார்ஜர் தென் பி by 1. 13th one word. The next term of a sequence 3 by 16, 1 by 8, 1 by 12, 1 by 18, etc. பார்த்துட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஏபியில் இல்லை, ஜிபியில் தான் இருக்குது. ஸோ ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஆருக்கு ஃபார்முலா என்ன? ஜிபியில் T2 divided by T1. T2 என்னன்னா 1 by 8 divided by T1 வந்து 3 by 16 ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அதை எழுதிக்கிறோம். அப்போ 1 by 8 divided by 3 by 16. 3 by 16 வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 1 by 8 into 16 by 3 அப்படின்னு இருக்கும். இப்போ 8 டேபிள் வந்து 8 டேபிள்ல 16 வந்து 2 டைம்ஸ் போகலாம், 8 வந்து 1 டைம். ஸோ R is equal to 2 by 3 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அடுத்து பாருங்க, இன்னொரு ஆரும் கண்டுபிடிச்சதா ரெண்டும் சேம் இருந்துச்சுன்னா அப்போ ஜிபியில் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த ஆர் கண்டுபிடிக்கலாம். T3 divided by T2. T3 என்னது 1 by 12, T2 வந்து 1 by 8. அதை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். 1 by 12 divided by 1 by 8 is equal to 1 by 8 வந்து நியூமரேட்டர் வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகுது. ஸோ 1 by 12 into 8 by 1 அப்படின்னு இருக்கு. இப்போ கேன்சல் பண்றதை பண்ணிக்கலாம். 8 டேபிள்ல சாரி 4 டேபிள்ல 8 வந்து 2 times and 12 வந்து 3 times. So remaining என்னதுக்கு 2 by 3. So R is equal to 2 by 3 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ T1, T2, T3, T4 தெரியும். T5 கண்டுபிடிக்கணும். ஸோ ஜிபியில் டிஎன் ஃபார்முலா என்னது? Tn is equal to AR power n minus 1. ஸோ T5 is equal to AR power 5 minus 1 வந்து 4. ஸோ AR power 4 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3 by 16. ஸோ 3 by 16 அப்படின்னு போட்டிருக்கோம். இன்டூ ஆருக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 by 3. ஸோ 2 by 3 the whole power 4 அப்படின்னு போட்டிருக்கோம். 2 by 3 the whole power 4 ஸ்பிளிட் பண்ணி 4 தடவை நான் எழுதிக்கிறேன் கேன்சல் பண்றதுக்காண்டி. So which is equal to 3 by 16 into 2 by 3 into 2 by 3 into 2 by 3 into 2 by 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ பாருங்க 2 2s are 4, 2 2s are 4. ஸோ இந்த 4 2 கேன்சல் பண்ணோம்னா 16 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? 4 4 16ல ஸோ 16 16 கேன்சல் ஆயிருது. இங்க ஒரு 3 இங்க 3 கேன்சல் ஆகும். ரிமைனிங் வந்து 1 by 3 into 3 into 3 இருக்கும். 3 3s are 9, 9 3s are 27. So 1 by 27. Option B 1 by 27 is the correct answer. 14th one. If the sequence T1, T2, T3 are in AP, then the sequence T6, T12 and T18 is அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதுல எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ஜிபியில் இருக்குமா, ஏபியில் இருக்குமா, இல்லை ரெண்டுமே இருக்குமா, இல்லை கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸா இருக்குமா அப்படின்றத நம்ம கேட்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் T1, T2, T3ன்றது ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அதோட டிஃப்ரென்ஸ் டி வந்து சேமாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மள வந்து T1, T2, T3க்கு நம்மளாம் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். லெட் T1 is equal to 1 and T2 is equal to 2, T3 is equal to 3 அப்படின்னு நான் வேல்யூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? T6, T12 and T18 வந்து ஈக்குவலா அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ தென் நான் வந்து T6க்கு வந்து நான் 6 வேல்யூ எடுத்துக்கிறேன், T12க்கு வந்து 12, T18க்கு வந்து 18. அந்த என்ன வேல்யூவோ அதே நான் வந்து வேல்யூவாகவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ T12 minus T6 ரெண்டையும் 12 minus 6 பண்ணுறேன். 6 தான் D வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 6 தான் கிடைக்குது. அதே மாதிரி T18 minus T12 அதாவது 18 minus 12 பண்ணுறேன், அதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 6 தான் கிடைக்குது. அதோட டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக அது வந்து ஏபியில் தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். 15th one word. The value of 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. 15 cube minus 1 plus 2 plus 3 plus 15 is அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க சம் ஆஃப் தி சீரீஸ் எடுத்து எழுதிக்கோங்க. பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து கியூப் மேல இருக்கு, சம் ஆஃப் கியூப்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ n into n plus 1 by 2 the whole square. ஓகே, அடுத்த சீரீஸ் பாருங்க 1 plus 2 plus 3 plus etc. 15 sum of natural numbers. ஸோ அதோட ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2. ஸோ மைனஸ் n into n plus 1 by 2 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல n வந்து என்னது? 15. ஸோ n-க்கு வந்து 15 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 15 into 15 plus 1 வந்து 16. So 16 divided by 2 the whole square. Minus அங்கேயும் 15 தான் என்ன. ஸோ வந்து 15 into 15 plus 1 வந்து 16. So 15 into 16 by 2 the 2. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 16 2 டேபிளே கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 1 time, 16 வந்து 8 times. இப்போ 15 into 8 the whole square minus 15 into 8. இங்கேயும் அதே மாதிரி கேன்சல் பண்றோம். ஸோ 2 வந்து 1 time, 16 வந்து 8 times வருது. இப்போ 15 into 8 வந்து 120. So 120 the whole square minus 120 அப்படின்னு இருக்கு.
120 the whole square அப்படின்னா 12 12s are 144 அப்புறம் 00 போடுறோம். ஸோ 14400 minus 120 அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 14280 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் சி 14280 is the correct answer.